இன்றைக்கி நம்ம சேனலில் யூடியூப்பில் எப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம், ஈஸியாக மொபைலில் யூடியூப்பில் எப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக யூடியூப்பில் போய் எப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருப்பாங்க, பல விதமாக சொல்லி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி போய் ஒரு யூடியூப் சேனலெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வீடியோஸ் போட்டு ஒரு பாதி தூரத்தை கடந்து ஒரு கொஞ்சம் காலம் போக ஆரம்பிச்சிச்சின்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண விதத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மொக்கையாக போயிடும். இதுக்காடா இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிடந்தீங்க, இதுக்காடா இவ்வளோ வீடியோ அப்படின்னு. அதான் யூடியூப். சின்ன விஷயத்த கூட அந்தளவு க்ரியேட் பண்ணி நம்மளை அதன் மூலியமாக ஈர்க்கிறது தான் யூடியூப் கிரியேட்டர்ஸோட வேலையே. அதான் அவங்க திறமையே. ஓகே, இப்போ யூடியூப்பில் எப்படி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு மெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எல்லார் கையிலையுமே கண்டிப்பாக ஒரு மெயில் ஐடி இருக்கும். பட் அதை வச்சு ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறதுக்காக சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் மெயில் ஐடி. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி வச்சுக்கோங்க. அடுத்து சிம்பிளாக யூடியூப்புக்குள்ளே போய் உங்கள் அந்த மெயில் ஐடியை சைன்இன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நேம் அதுவே கேட்கும். நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 நேம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. க்ரியேட்டிவ் சேனலுங்குது கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போய்டுறோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த இதை ஆன் பண்ணணும், இதை ஆன் பண்ணணும், அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், இதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. இவ்வளோ தான் சிம்பிளான விஷயந்தான் யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறது. அங்கே என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, ஒரு வீடியோவை உருவாக்குறதும் அந்த வீடியோவை பார்வையாளர்கள் கையில் கொண்டு போய் சேர்க்குறது எப்படிங்கிறதும் தான் நம்ம சேனலுக்குள்ளே பண்ண வேண்டிய மிகப்பெரிய விஷயங்களே தவிர, சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயந்தான். ஒன்றும் அது பெரிய விஷயம்லாம் இல்லை. மொபைலில் சிம்பிளாக யூடியூப்பில் போய் நீங்கள் சைன்இன் கொடுத்தாலே, புதுசாக ஒரு ஐடியா சைன்இன் கொடுத்தா அதுவே கேட்கும் க்ரியேட்டிவ் சேனல்னு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ணிட்டு கிடக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு தான் சேனல் ஓப்பன் பண்ணுறோம். அந்த கண்டென்ட்டை உருவாக்கி அதை எப்படி எந்த மாதிரி விதத்தில் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். யூடியூப்பில் ஒரு வீடியோவை எப்படி, அதாவது நீங்கள் உருவாக்குற வீடியோவை எப்படி எடிட்டிங் பண்ணலாம், எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.